did you know your baby boy will one day walk on water? Mary, did you know your baby boy will save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you've delivered will soon deliver you. Oh Mary, did you know your baby boy is Lord of all creation? Mary, did you know your baby boy will one day rule the nations? Did you know that your baby boy is heaven's perfect lamb? The sleeping child you're holding is the great I இப்பொழுதும் பகை, விரோதம், கோபம், எரிச்சல், மனிதனுடைய பொல்லாத குணங்கள் எவை என்றும் யாரை பற்றி தூற்றி பேசுவது, இந்த காரியங்கள் பிசாசுக்குரியது. பிசாசுக்குரிய குணங்களாகிய இப்படிப்பட்ட குணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை குறித்தும், நீங்க எப்படி வாழ்க்கை வாழ போறீங்க? நீதியின் கனி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமங்களில் மரித்து கிடக்கிற நம்மை உயிர்ப்பிக்கிற நீதியின் மகன், நீதியின் மகள், எப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வருகிறது, இறங்குகிறது. சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. எனக்கு அருமையானே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போவோம். அதாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது ஒரு வாக்குத்தத்தம். நான் அதிகமாக மக்களுக்கு சொல்லுவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவது, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும். அதில் இது ஒரு வாக்குத்தத்தம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? ஐயோ பலவீனமாக இருக்கேன், இது முடியலையே, அது முடியலையே, இது வெற்றி இல்லையே. நீங்கள் ஒருவேளை சொல்லாட்டாலும் உங்கள் கணவர் சொல்லலாம், வீட்டில் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தம் ஏன் நமக்கு அவசியம் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இச்சையினால் உண்டான கேடு இருதயத்தில் இருக்குது. அது என்ன செய்யுதான்? நீங்க வாசிக்க இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மோட பேசி நம்மை மாற்றுகிறது, சுத்திகரிக்கிறது. அதே தான் யோவான் 15:3 வாசித்தீங்கன்னா, தேவனுடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் எல்லாரையும் தம்முடைய நிறைவினால் நிரப்புவார். அதுதான் 1 கொரிந்தியர் 13:10 என்ற வசனத்தில் வாசிக்கிறோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போ. நம்ம அதை விடணும் இதை விடணும் அவசியமே இல்லை. அவரே நமக்கு பலன் கொடுத்து நம்முடைய காரியங்களை எல்லாம் மாற்றி போடுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவருக்கு பிரியமானவர்களாக மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் கூட என்ன ஆரம்பத்தில் வாலிப பெண்ணாக இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்கிறது தான். எங்கள் அப்பா என்னை கலாட்டா பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேயும் வெளியே போகணுன்னா 1 மணி நேரம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதன் பிறகு என்னுடைய கணவர் திருமணம் ஆன பிறகு ஊழியம் செய்யும் பொழுது சொல்லுவார், வெளியே போகணும், இந்த ஊழியத்துக்கு போகணும், உடனே கிளம்பு என்பார். 5 நிமிஷத்தில் உடை உடுத்தி நான் வருவேன். 5 நிமிஷத்துலையும் உடை உடுத்த தெரியணும், 50 நிமிஷத்துலையும் உடை உடுத்த தெரியணும். அதுதான் பெண். அப்படி நிற்கும் போது எப்படி உன்னால் முடிகிறது என்றார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த சந்தோஷம். அன்று இருந்த செல்லா வேற, இன்று இயேசுவோடு இணைந்த மகன், அன்று இயேசுவை அறியாத மகன். அதனால் பாருங்கள்,
இன்றைக்கு இயேசுவை அறியாமல் இருப்போமானால் இன்றைக்கு இந்த ஆண்டவர் நமக்கு சொந்தமாக ஆகும்போது நம்முடைய வாழ்க்கை தலைகளாக மாறுது. நாம் பழையவர்களாக இருப்பதே இல்லை. ஆண்டவருடைய பலன் நம்மை நிரப்புகிறது, நம்முடைய சந்தோஷம் நிரப்புகிறது, நம்மை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இதான் முதல் பலன். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற முதல் பலன். நம்முடைய வாழ்க்கை தலைகளாக மாறுது. ஆசை இச்சைகள்லாம் தூக்கி எறிந்துடுற. கலாத்தியர் 5:24 அப்படித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இனி எனக்கு வேண்டாம், இயேசு போதுமே. பாட்டு பாடினா போதாது, இருதயம் மாறணும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலன். நம்ம அப்படியே மாற்றி போடுகிறார். இரண்டாவதாக என்ன பலன் கொடுக்கிறார்? 2 கொரிந்தியர் 12:9 பவுல் சொல்லுகிறான், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறார். பலவீனத்தில் பூரண கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அருமையான பூரண கிருபை. ஆண்டவர் சொன்னதுதான். நீங்க சொல்றது நடக்காது, நான் சொல்றது நடக்காது, பாதி தான் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னா பூரண கிருபை, நான் பூரண கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலவீனம் அது பாருங்க, சரீர பலவீனம் மட்டும் இல்லை, ஆத்துமாவில் பலவீனம் வரும்பொழுது ஏன் எனக்கு இப்படி மாற்றி மாற்றி கஷ்டம் வருது? சில நேரம் துன்பம் வரும்போது, உபத்திரம் வரும்போது மாற்றி மாற்றி வரும், பின்னாலேயே வரும். ஒன்று சுகமாகும், ஒன்று பிரச்சனை நீங்கும், இன்னொன்று வரும். ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரும்போது சோர்ந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, உங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் எது வழியா போனேன்? சோதனை வழியா போனதுதான். சோதிக்கப்பட்டு பாடுபட்டேன். அதனால நீங்க சோதிக்கப்படும் பொழுது நான் உங்களுக்கு பலன் கொடுக்க வருகிறேன். ஆத்துமாவில பலன் தந்து நமக்கு தைரியப்படுத்துவார், நம்மை தைரியப்படுத்துவார். சங்கீதம் 138:3 வாசிக்கிறோம். இந்த ஆத்துமாவில் கொடுத்த பலன் தான் இன்றைக்கு என்னை நிற்க வைத்திருக்கு. நான் என்னுடைய பாடுகளை எல்லாம் சொல்லுவேன்னா அப்படியே சொல்லிட்டே போல, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. ஊழியத்தை நிமித்தமாய் பாடு, ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே பாடு, எத்தனை கண்ணீர் தெரியுமா, மரண இருள் தெரியுமா. ஆனா ஆண்டவர் கொடுத்த பலன் ஆச்சரியமா தாங்கியிருக்கு. டாக்டர் சொல்லுவார், அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் உங்கள் ஹஸ்பண்ட் உயிரோடு இருப்பார். 4 முறை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. உடனே முழங்கால் போடுவேன், உபவாசம் பண்ணுவேன், சாப்பாடை தூக்கி எறிந்துட்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன் என்ன நிரப்பும். என்ன நடக்கும் தெரியுமா? பின்னாலேயே செய்தி வரும், இப்போ பிரதர் நல்லாயிட்டாங்க, இனி பயம் இல்லை. எத்தனை தடவை எனக்கு அருமையான, நான் அதற்காக சொல்லலை. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பலன் கொடுப்பார், ஆத்துமாவிலே பலன் தருவார். அதே போல ஆவியிலே உங்களை பலப்படுத்துவார். ஆவியிலேயே சோர்வு வரும், ஆவியிலேயே சோர்வு வரும், அவிசுவாசம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்று தான் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். சரி, இந்த பலனை எப்படி பெறுவது? ஆண்டவர் கொடுக்குற பூரண பலன் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் என்ன வந்தாலும் சரி. அந்த வசனம் சொன்ன, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பலவீனம் வந்தால் இப்படி தான் சொல்லணும். உங்கள் வீட்டில் பலவீனம் வந்தால், கஷ்டம் வந்தால் தைரியமாக நீங்கள் சொல்லி பாருங்க. அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். இது எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து முதலாவது பாருங்க. சங்கீதம் 86:5 சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் ஏன் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கிறது? நீங்க ஜெபம் பண்ண 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 கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். கிருபை கிருபை கிருபையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. உங்களுக்கு தெரியறதில்ல, ஜெபத்தினுடைய மகிமை அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா! நீங்க சின்ன ஜெபம் பண்ணலாம். ஜெபம்னா என்ன? இன்னைக்கு அநேகர் தெரியாம வந்திருக்கலாம். எனக்கு தெரியலங்க, ஜெபம்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லலாம். ஜெபம்னா என்ன? உங்க அப்பா அம்மாட்ட பேசுறீங்க இல்லையா, உங்க கணவர்கிட்ட பேசுறீங்களா, உங்க பிள்ளைங்கிட்ட பேசுறீங்களா, அதே போல ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. உங்க காரியத்தை சொல்லுங்க, அதான் ஜெபம். உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்க, அதான் ஜெபம். வாயை திறந்து பேசுங்க, வாய்க்குள்ளேயே பேசாதீங்க. அன்னாளை பற்றி வாசிக்கிற 1 சாமுவேல் 1:15 அவள் குழந்தை இல்லை, கதறுகிறாள். என்னுடைய சக்கனத்துக்கு நிறைய குழந்தை, அவள் என்னை ஏளனம் பண்ணுகிறாள், திட்டுகிறாள்.
ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு வல்லமுள்ள ஆண்டவர் மீது என்னுடைய பாரத்தை வைக்க போகிறேன், அவர்கிட்ட கொட்ட போகிறேன். கொட்டுங்க, அதான் ஜெபம். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், காது கொடுத்து கேட்கிறார். கேட்கறதோடு இல்லை, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார், என்ன கொடுக்குறாரு, கிருபையை கொடுக்கிறார். கூப்பிடுகிறவர்களுக்கு யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். கிருபை, பரத்திலிருந்து வருகிற நன்மை இறங்குகிறது, பரத்திலிருந்து கிருபை இறங்குகிறது, உங்கள் மீது இறங்குகிறது. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்க, பலவீனமாய் இருக்கும் பொழுதே என்ன வருது, பலன் வருது. நீங்க சொல்றீங்க பலவீனம், சரீரத்தில் பலவீனம், ஆவியில் பலவீனம், ஆத்மாவில் பலவீனம், சோர்வு. அந்த சமயத்தில் கர்த்தர் இடத்துல நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகுது, அப்படித்தான் பவுல், நான் பலவீனம் தான், 3 முறை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு சரீரத்தில் வியாதி, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். ஆனால் இப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். இதாங்க விசுவாசம், இதான் விசுவாசம். ஜஸ்ட் பிலீவ், அப்படியே நம்புங்க, விசுவாசிங்க. கேன்சர் சுகமாயிடுச்சு, கட்டி சுகமாயிடுச்சு, ஸ்கின் ப்ராப்ளம் சுகமாயிடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் சுகமாயிடுச்சு, ஹார்ட்ல ஓட்ட பிள்ளைக்கு சுகமாயிடுச்சு. விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் என்ன செய்வார், அப்படியே பவுல போஸ் நம்பினது போல உங்களையும் என்ன சொல்லுகிறார், பலவீனமாய் இருக்கும் பொழுது பலம் உள்ளவனாய் இருக்கிறே. கர்த்தருடைய பலம் உங்களை நிரப்பும், உங்கள் பிள்ளைய நிரப்பும், உங்களை நிரப்பும், வீட்டுக்காரியை நிரப்பும். இன்றைக்கு என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறீங்க, அது எல்லாத்துல விடுதலை கொடுக்குற, பலவீனத்தை மாற்றி போடுகிற, குறைவை மாற்றி போடுகிற. இன்னொன்று பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சொல். நம்பணும், நம்பணும். பர்திமேயு என்று ஒரு கண் தெரியாத குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான், அவருடைய வல்லமையை கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் அங்கே போறாருன்னு உடனே கண்ணு தெரியாது, எங்கேயோ ஒரு பிச்சைக்காரனா மூலையில் இருக்கிறான், யார் சட்டம் பண்ணுவான், யார் அவனை தூக்கி பார்ப்பான். ஆனால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா, ஓர கத்தனான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த ஜெபம் அவன் சீஷர்கள்லாம் விரட்டுறாங்க, சத்தம் போடாத, சத்தம் போடாத. ஆனா ஆண்டவருடைய காதுல போய் விழுந்துருது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள். இப்ப நம்புங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோட நீ வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த லைன்ல வர வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ நம்பினா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கிருபை, இந்த பர்திமேயு கத்தனதை ஆண்டவர் காதுல விழுந்தது, ஓடி போய் கூட்டிட்டு வாங்க. சீஷல் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவர் என்ன செய்தார், அவனுக்கு இரக்கமாய், அவன் மீது கிருபையாய் அவனுக்கு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. என்னுடைய விசுவாசம் அதுதான். கர்த்தர் அந்த ஸ்பாட், அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் உங்கள் மீது அந்த சுகம் இறங்குகிறது. சோர்ந்து போயிருக்கிற சோர்வு மாறுகிறது. சோர்வுக்கான காரியத்தில் வெற்றியை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். பர்திமேயு கண் தெரியாத குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் நம்பிக்கையோடு கூக்குரலிட்ட பொழுது கிருபை இறங்குச்சு, விடுதலையோடு போனான். எவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கு நீங்களும் விடுதலை பெற்று போகும்படி தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்கள் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கரங்கள் எங்க இருந்தாலும் அவர் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் அப்படியே உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இதிலே 3வது காரியம் பாருங்க, சங்கீதம் 103:11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல், கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் கிருபை பெருகுகிறது. ஹல்லேலூயா. என்ன பெருகுது, நமக்கு தெய்வ பயம் இருக்கும்போது கிருபை பெருகுது. தெய்வ பயம்ன்றது நம்முடைய ஒரு வார்த்தை, நடத்தை ஒவ்வொன்றில் இருக்குது. இது செய்யலாமா, இது ஏன் செய்யக்கூடாது, கேள்வி கேட்கவே மாட்டீங்க, கேள்வி கேட்கவே மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதன்படி நான் செய்வேன். ஏன் எனக்கு அப்படி சொன்னாங்க, இந்த கேள்வியெல்லாம் வேண்டாம். உங்களை தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதா, நான் அப்படியே நடப்பேன். என்னில் இருக்கிற பெருமை வேண்டாம், தூக்கி எறியட்டு. என்னில் இருக்கிற பெருமை எனக்கு வேண்டாம், நான் தூக்கி எறியட்டு. பாருங்க, மோசே குழந்தைய பிறந்தப்போ அவங்க அம்மா பேர் யோகேபத், அப்பா பேர் அம்ரா. இந்த 2 பேரும் குழந்தை என்ன, அப்போ ஒரு கட்டளை, ராஜா கட்டளை கொடுத்தான், இந்த குழந்தைகள்லாம் கொன்று போடணும். அப்போ என்ன செய்யறாங்க, கொன்று போடுறாங்க எல்லா குழந்தையும். இந்த தாய் பாருங்க, ஒரு தெய்வ பயம், பயபக்தியோடு இந்த குழந்தை, நான் கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்கிறேன். இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யறோம்,
அப்படி செய்கிறோமா? என் பிள்ளைய நான் கர்த்தருக்கென்று வளர்ப்பேன் அப்படி புரட்சி செய்து அவள் என்ன செய்தாள்? தன்னால் ஆன வரைக்கும் தெய்வ பயத்தோடு ஒளிச்சு வளர்த்தாள். யார் கண்ணையும் படாமல் கடைசியில் இந்த குழந்தை இனி ஒழிக்க முடியாது என்ற நிலைமையில அப்பவும் அந்த குழந்தைய கொல்றதுக்கு ஒப்பு கொடுக்க இஷ்டம் இல்லாமல் அந்த சகோதரி இடத்துல கொடுத்து அந்த தண்ணீரில் என்ன மூலம் செய்து ஒரு அழகான இதை செய்து அதில் மிதக்கிற மாதிரி செய்து ஜபத்தோடு ஒரு ஆள் அனுப்பியிருப்பாள், பயபக்தியோடு அனுப்பியிருப்பாள். கடைசியில் அது பாருங்க, ராஜாவினுடைய மகளுடைய கண்களில் பட்டு கடைசியில் மோசே ஒரு ராஜகுமாரனார். சாதாரண சாக வேண்டிய மோசே இந்த தாயினுடைய தெய்வ பக்தி, தெய்வ பயம், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து மோசேய பெரிய ரட்சகனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவன் மூலமா எவ்வளவு பெரிய காரியம்! யார் செய்தது? ஒரு சாதாரண குழந்தை. தாய் தெய்வ பயத்தோடு ராஜா கண்ணில் படாம, யார் கண்ணிலையும் படாம, நான் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். உங்க பிள்ளைகளை அப்படி அர்ப்பணிப்பீங்களா? இன்னைக்கு ஏன் பிள்ளைகளால பாடு? குழந்தை பிறந்தோடனே சந்தோஷம், இஷ்டம் போல வளர்க்குறோம். முகத்துல பெரிய பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, திஷ்டி விழுந்துருமா? அதெல்லாம் அவசியமே இல்லை. கர்த்தருக்கு என்று கொடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுங்க என் அன்பு சகோதரி. உங்கள் பிள்ளையை கர்த்தரிடத்தில் பெறும் பொழுது, ஆண்டவரிடத்தில் பிறந்து ஆண்டவர் கர்த்தரை கொடுங்க. அப்போதான் மோசையை போல பெரிய அளவில் கர்த்தர் உங்கள் மகனை உயர்த்துவார். நான் இன்றைக்கு சந்தோஷமா சொல்லிக் கொடுக்கிற காரியம், எனக்கு 2 குழந்தைங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். 3 மாசத்துல கர்ப்பம் கலைந்து போனது. முதல் குழந்தை கர்ப்பச்சிதை, 2வது குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தில் செத்து பிறந்தது. எப்படி இருந்திருக்கு? என் மனசு உடஞ்சி போச்சு. ஆனால் நாங்கள் கர்த்தர் மேலேயே எங்கள் நம்பிக்கை வைத்து 3வது பிறந்தது தான் பால் தினகரன். அவன் பிறந்த பொழுது இந்த குழந்தைய நான் என்ன செய்வேன் தெரியுமா? என் கையில் ஏந்தி கொண்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த குழந்தை, இதை உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், இவனை உமக்கென்று வளர்க்க ஞானம் தாரும், அழுது சோமனேன். பிறந்ததுலேருந்து ஜெபிப்பேன். இடையில ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த குழந்தையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே காரியத்தை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஏன் செய்ய மாட்டேன்? என் பிள்ளைக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றோம். நம்ம எவ்வளவு ஆண்டவரை தேடுகிறோம், எவ்வளவு அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைங்க 3 பிள்ளையா, 4 பிள்ளையா, 5 பிள்ளையா, ஒரே பிள்ளையா, ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. பெண்கள் தான் செய்யணும். ஆண்கள் இதெல்லாம் பெருசா எடுக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் தான் பாரத்தோடு செய்யணும். ஒரு பிள்ளையை கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் தினம் அர்ப்பணிங்க. வயது சென்றவர்களானாலும் சரி, திருமண காரியானாலும் சரி, அர்ப்பணித்து பாருங்க. உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் விளங்குவதை பார்ப்பீர். அப்படி தெய்வ பயத்தோடு உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பாருங்க, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரம். அதான் பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29லிருந்து 33 வரை வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? இந்த சீஷர்கள் கர்த்தருக்கென்று உழைக்க ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு வந்தது என்ன? பாடுகள், உபத்திரவங்கள். பொறாமைக்காரர் அவளை கொல்லணும், அழிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தாங்களாம்? என்ன செய்தாங்க? ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பலன் இறங்கியது, ஒரு தைரியம் இறங்கியது. அது மட்டும் இல்லை, அந்த இடம் என்ன செய்தான்? அசைந்தது. நீங்கள் எல்லாம் அநேகர் உங்களில் ஜெப வீராங்கனைகளாக இருக்கிறீங்க. என்னைக்காவது நீங்கள் ஜெபிக்கிற இடம் அசைஞ்சிருக்கிறா? அத்தனையாய் அவர்கள் உறுதியாய் தேவனோடு ஸ்தோத்தரித்து அந்த கிருபையினால் நிரம்பினார். 4 பேர் ஜெபிக்கும் பொழுது, 10 பேர் ஜெபிக்கும் பொழுது அப்படி ஜெபிக்க வேணும். அவரோடு இணைந்து ஜெபிக்க வேணும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க வேணும். இந்த ஸ்தோத்திரத்துக்கு பாருங்க அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆகவே பிரியமான சகோதரிகளே, ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்க. சின்ன காரியத்துக்கும் ஏன் அப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்தது என்று கேள்வி கேட்காமல் நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம், துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம், நல்லது நடந்தாலும் ஸ்தோத்திரம், தீங்கு நடந்தாலும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்லது நடந்தவொடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். தீமை பெரும்பொழுது சொல்கிறோமா? அதான் யோபு சொன்னா, என்ன சொன்னா? மனைவியர் இடத்துல சொன்னா, நீ செத்து போப்பா, இவ்வளவோ கஷ்டம் வந்துருச்சு, நீ இன்னுமா உயிரோடு இருக்கிற என்று சொன்ன மனைவி பார்த்து என்ன சொன்னா? நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ? தீமையும் வரும், நன்மையும் வரும். தீமை காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள், நன்மை காலத்தில் கர்த்தரை
ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய காரியம். அப்பதான் உங்க வாழ்க்கையில கிருபை பெருகும். ஒரு போதகர், கர்த்தருடைய ஊழியர், வல்லமையாக உபயோகிக்கப்பட்டவர். நான் கேரளாவில் இருந்த பொழுது நடந்தது. முந்தின நாள் எனக்கு பெரிய பயங்கர தலைவலி. அப்போ பிரதர் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவங்களோட பேசினா, நாளைக்கு ஒரு ஊழியருடைய சரீர சுகத்துக்காக ஜெபிக்க உன்னை அழைப்பார், நீ போகணும், அங்கே போய் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார். கட்டாயம் போகிறேன்னு சொன்னாங்க. அப்படி போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு தலைவலி சுகமாயிடுச்சு. நான் எழுந்து வேலையை கவனிக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் அதே மாதிரி அங்கேருந்து அழைப்பு வந்தது. ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உடனே அங்கே போட்டு அது இதுன்னு மாற்றி கீத்தி போய் சேர்ந்தார். அங்கே பார்த்தா சன் ஸ்ட்ரோக், அதில் ரொம்ப சோயனம், மறிக்கிற நிலமையில் இருக்கிறார். உடனே இந்த போதகர்களோடு சேர்ந்து சகோதரர் சேர்ந்து எல்லாரும் ஜெபித்தாங்க. கடைசியில் பிரதர் சொன்னார், தனியாக இருந்து ஜெபிக்க விரும்புகிறேன்னு சொன்னார். எல்லா போதகரும் வெளியே அனுப்பிட்டு ஒரு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கினார். இறங்கின உடனே இந்த போதகர் ஜஸ்ட் ஒரு டச்சு தான், தொட்ட உடனே என்ன செய்தார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்றார். அதோடு இல்லை, எந்திரிச்சு உட்காந்து ஸ்தோத்திரம்னாரு, நடந்து ஸ்தோத்திரம்னாரு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நடந்துக்கிட்டே இருந்தார். முழுவதும் கிருபை, தேவ கிருபை இறங்கினது. அவர் பரிபூர்ண சுகம் பெற்றார். பரிபூர்ண சுகம் பாரு, ஒரே நிமிஷம். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார் தெரியுமா, சகோதரரை கூப்பிட்டு வந்து ஒரு டாக்ஸி பார்த்து நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போங்கன்ட்டு ராத்திரி 10 மணிக்கு 12 மணிக்கு டாக்ஸியில் போட்டு அனுப்பி, அவரே வந்து அனுப்பி விட்டார். பாருங்க, படுத்து சாக கிடந்த மகனை தேவ கிருபை என்ன செய்ச்சு, உயிர் பெற்றது. இன்னைக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாது. இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிற, இவ்வளவு ஆசீர்வாதம். இது எப்படின்னா தேவ கிருபை. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற கிருபை. இதை மறந்துடாதீங்க. இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில், உங்களோட அன்றாட வேலையில், அன்றாட உலக வாழ்க்கையில் மிக அவசியம். நான் அனுபவித்து பேசுகிறேன், வேத ஆதாரங்களோடு பேசியிருக்கிறேன். மறந்துடாதீங்க. இதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, பிசாசு உங்களை எப்படி வாட்டி வதைத்தாலும் தேவ கிருபை, நீங்கள் அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவருக்கு பயப்படும் பொழுது, அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த கிருபை பெற. ஒரு 5 நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபி. ஆண்டவரே, நான் முதலாவது என்னை அர்ப்பணிக்கிறேன், முதலாவது என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். இன்றைக்கு உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவானது வரட்டும், நிறைவானது உங்களுக்குள்ளே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யாரும் போகக்கூடாது. இன்றைக்கு கேளுங்க, யார் கேட்டாலும் நான் தரேன் என்று சொல்லுகிறேன். கேளுங்க, அவ்வளவுதான், கேளுங்கன்னு கேட்குறேன். நம்ம கேட்பதே கர்த்தர் அப்படியே இப்பொழுது நிரப்புவார். சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இது பரிசுத்த ஆவியான காலம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னீரே. உடைய பிள்ளைகள் யார் யார் கேட்கிறார்களோ அவர்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆண்டவரே, பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவருடைய கவலைகள், கண்ணீர், துன்பம், வியாதி கண்டு பயப்படாதபடி ஆண்டவர் தைரியமாய், தைரியமாய் உம்மை பற்றிக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு. கேளுங்க, ஆண்டவரே, என்னை நிரப்பினால் ஒளிய நான் போவதில்லை என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்கிற நேரம், கொடுக்கிற நேரம். நீங்க கேட்கறத கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். இப்பொழுது 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 கர்த்தர் உங்களுக்கு குழந்தை இல்லையா, உங்களுக்கு கர்ப்பத்தில் கை வச்சு கேளுங்க. ஆண்டவரே, என் கர்ப்பத்தை நிரப்பும், என் பணம் இல்லாத நிலைமையை மாற்றி பணம் தாரும், வீடு தாரும், என் பிள்ளைக்கு நல்ல ஞானம் தாரும், என் புருஷனை கொண்டு வாரும், என் கவலையெல்லாம் மாற்றும். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்க பக்கத்துல வந்து உங்களை தொடுகிறார். பிரியமானவர்களே, விசுவாசத்தோட கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க. ரைட் நவ யூ ஆர் ரிசீவிங் ஆல் தி பிளெஸிங். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டவரே, அவர்களை தாழ்த்தி உம்மை மகிமைப்படுத்த கிருபை தார். தொடர்ந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் என்னை இந்த நாளில் ரொம்ப மன உடைஞ்சு கஷ்டமாக வந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னை அளவில்லாமல் இன்னும் அபிஷேகம் ஊத்துனாரு. ஆண்டவரே, இது பரிசுத்த ஆவியான காலம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னீரே. உடைய பிள்ளைகள் யார் யார் கேட்கிறார்களோ அவர்களை நிரப்பும்,
நிரப்போ. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அபிஷேகம் பட்டிருக்கேன். இன்னும் அளவில்லாம ஊத்துனார் எனக்கு மேல. ரொம்ப அப்படியே வானம்லாம் இது பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏசப்பா திறக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஏசப்பா தரிசனம் கொடுத்ததுக்காக கர்த்தர் கொடான கொடி பலவீனமா வந்தீங்க இல்லையா? பலவீனமும் வந்து சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா என்னோட பேசுனதுக்காக கர்த்தர் கொடான கொடி எங்கள் வீட்டில் ஒரு அசுத்தாவி வந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணோம். எங்கள் கணவனை என்னையும் வாழவே விடாது. பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் ஒரே போராட்டம். அப்படியே ஒரு கருப்பு உருவம் என்னை ரொம்ப தொல்லை பண்ணோம். அசிங்கமாக நடக்கிற மாதிரி இருக்கும். என்னைய கணவரை வாழ விடாது. இன்னைக்கு நான் மனபாரத்தோடு வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரும், இந்த கெட்ட சிதவில் இருந்தேன்னு. இன்றைக்கு உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவானது வரட்டும், நிறைவானது உங்களுக்குள்ளே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யாரும் போகக்கூடாது. இன்னைக்கு கேளுங்க, யார் கேட்டாலும் நான் தரேன் என்று சொல்லுகிறேன். என்னாலும் பார்த்து என்னை விட்டு அந்த அசுத்தாவி ஓடிச்சு. இன்னைக்கு ஒரு விடுதலை என்ன ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். இப்பொழுதும் என்னால் உட்கார முடியல. இடும்பெல்லாம் காலெல்லாம் வலி தாங்கள. அம்மா ஜபம் பண்ணும்போது பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை தொடுகிற பிரியமானே. விசுவாசத்தோட கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க. ரைட் நவ யூ ஆர் ரிசீவிங் ஆல் தி பிளெஸிங். எனக்கு அப்படியே அந்த கால் வலி, உடம்பில் உள்ள பலவீனங்கள், எல்லா சோர்வுகள்லாம் நீங்கள் எனக்கு அப்படியே புது தெம்ப ஆண்டவர் கொடுத்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்.